என் இனிய வணக்கங்கள். நேற்று நாம் 8ஆம் வீட்டில் சந்திரன் வீற்றிருந்தால் என்ன பலன்கள் என்று பார்த்தோம் அல்லவா? இன்று 9ஆம் வீட்டில் சந்திரன் நமக்கு என்ன பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம். 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம். அதாவது நம்ம தந்தையை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம், பித்ருக்கள் ஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள். குரு உபதேசத்தை பற்றி பேசுவது, நம்மளுடைய தர்ம சிந்தனைகளை பற்றியும் பேசுவது இந்த 9ஆம் இடம். மற்றும் நம்மளுடைய வீடு, நிலம், இவைகள் நம்ம எப்படி அடைவோம், அவை நமக்கு நிலைத்திருக்குமா என்பதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அதிலே சந்திரன் அமர்ந்தால் சுபமான தர்ம புத்திரர்கள், அதாவது நல்ல குழந்தைகள் இவர்களுக்கு இருப்பார்கள். தர்மவானாக இருப்பார்கள். லட்சுமி கடாட்சியம் பொருந்தியவர்களாகவும் இருப்பார்கள். ஜாதகர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். நல்ல வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகளும் இவர்களுக்கு ஏற்படும். நல்ல புத்திரர்கள், உறவினர்கள், நண்பர்களும் இவர்களுக்கு இருப்பார்கள். பெருந்தன்மையான குணமும் இவர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே 9இல் சந்திரன் இருந்தால் தர்ம சிந்தனை உடையவராக, வெளிநாட்டு பிரயாணங்களில் சொத்துக்கள் ஏற்படும். நல்ல விதமான ஒரு தொடர்பு இருக்கும். வெளிநாடுல அவங்க ஒரு வியாபாரம் என்ன செஞ்சாலும் அங்கேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆன்மீக நாட்டமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு குணமும் இவர்களுக்கு இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் நல்ல பலம் பெற்று இருந்தார் என்றால் இத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு மிக சுலபமாக கிடைத்துவிடும். அதுவே அவர் நீச்ச வீடாக அமைந்து, அதாவது விருச்சக ராசியாக அமைந்து அங்கே சந்திரன் நீச்சம் பெற்று இருந்தார் என்றால், அது 9ஆம் இடமாக இருந்தது என்றால் இந்த மாதிரி சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு மிக குறைவாக கிடைக்கும் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சந்திரன் எப்பொழுதுமே 2 பலன்களை கொடுக்கக்கூடியவர். வளர்பிறையில் ஒரு பலனும் தேய்பிறையில் ஒரு பலனுமாக இருக்கும். சுப சந்திரன் என்றால் அவர் வளர்பிறை சந்திரன், பூர்ண சந்திரன். தேய்பிறை சந்திரன் என்பது அசுபர் பலத்தை தான் அவர் நமக்கு கொடுப்பார். தொடர்ந்து நாளைய பதிவில் 10ஆம் இடத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.